இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வயசு பிள்ளைங்களானா இருக்கட்டும், மிடில் ஏஜ் லேடிஸ் ஆனா இருக்கட்டும், எல்டர்லி லேடிஸ் கூட, பிரதானமா லேடிஸ் தான், ஜென்ஸ் அப்படின்னு நம்ம ரொம்ப கம்மியா தான் சொல்ல முடியும். லேடிஸ் செலவு பண்ற காசு அப்படின்றது ரொம்ப ஜாஸ்திங்க. நிறைய பேர் பாருங்க, இந்த ஹேர் மெயின்டெனன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆயிரம் செலவு பண்றவங்க இருக்காங்க, ஏன் சில லட்சம் செலவு பண்றவங்க கூட இருக்காங்க 2-3 மாசத்துக்கு. சரி, அப்படிப்பட்ட ரொம்ப காஸ்ட்லியான விஷயமா இன்றைய காலகட்டத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஹேரு, ரெண்டாவது விஷயம் ஸ்கின்னு. ஸோ இந்த ஹேருக்கு நம்ம என்ன மாதிரி பேக் போட்டா நம்மளோட ஹேரு ரொம்ப கம்மி செலவுல ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெயின்டெனன்ஸ், எக்ஸலண்டான மெயின்டெனன்ஸ், பல காஸ்மெட்டிக்ஸ் கொடுக்காத சூப்பர் டூப்பர் மெயின்டெனன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, சிம்பிளான ஒரு ஹேர் பேக். வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன். இந்த ஹேர் பேக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணோம். பொதுவா பாருங்க, நம்ம முடி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, நம்ம தோல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். முடி நிறைய கொட்டுது அப்படின்னா அது இட்ஸ் அ சைன் அப்படின்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு நோய் இருக்கு, அதனுடைய அறிகுறி, அதை நமக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயம், குறிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். சரி, எப்படின்னாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கு, ஹேர்ல டேண்ட்ரஃப் இருக்கு, இல்ல ஹேர்ல பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப் சொரியாசிஸ் இருக்கு, ஸ்கேல்ப் எக்ஸிமா இருக்கு, செபோரிக் டெர்மடைட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி தலையினுடைய நிறைய நோய்கள் இருக்கு. இந்த மாதிரி நோய்கள் இருந்து உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னாலும், எந்தவித நோய்களும் இல்லாம முடி கொட்டுது அப்படின்னாலுமே இந்த பேக் போடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்குங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புரதங்கள் அப்படின்றது எடுத்துக்கோங்க. நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 முட்டை எடுத்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க, ஒரு கைப்பிடி முளை கட்டிய பயிர், பச்சை பயிர். அந்த பச்சை பயிர் முளை வரும், காராமணி முளை வரும், கொள்ளு முளை வரும். அதே கொள்ளு ரொம்ப சூடு, கொள்ளுனா நம்ம பயிரோட சேர்த்துதான் சாப்பிடணும். வேர்க்கடலை முளை வரும். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு முளை கட்டின பயிர் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆஹ் சூரிய ஒளி உடம்புல படுற மாதிரி ஒரு 5 நிமிஷமாவது இருங்க, இளமை இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் காலையில ஒரு கிளாஸ் பால் குடிங்க, நைட் ஒரு கிளாஸ் பால் குடிங்க. தினம்தோறும் கறிவேப்பிலை சட்னி இல்லைன்னா கீரை இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு சாப்பாடு, போஷாக்கான சாப்பாடு எடுத்துட்டு கூட நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஹேர் பேக் என்ன அப்படின்னா, விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடியதுதான். நெல்லி பொடி, நெல்லிக்காய் நம்ம காய வச்சு பொடியும் பண்ணிக்கலாம், காட்டு நெல்லிக்காய் இல்லைன்னா நெல்லி பொடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கிடைக்கும், இல்ல வீட்டு பக்கத்துலயே கூட கிடைக்கும். ஆர்கானிக்கா வாங்கிக்கோங்க. ஒரு 60 கிராம் நெல்லி பொடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 20 கிராம் வெந்தயம், 20 கிராம் கருஞ்சீரகம். இது மூணுத்தையும் நல்லா மிக்சியில போட்டு ஃபைனா பவுடர் பண்ணிடுங்க. ஜெலிச்சிடுங்க, திருப்பி போடுங்க, ஃபைனா பவுடர் பண்ணி ஃபைனா பவுடர் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு வச்சிடுங்க. வாரத்துல 3 நாள் என்ன பண்ணலாம், இந்த பவுடர் உங்க தலைமுடி, இப்ப எல்லாம் பெரிய முடி வளர்க்கறது இல்ல, எல்லாருமே ஹேர் கட். இப்ப நாங்களாமே ஒரு காலத்துல பெரிய முடி வச்சிருந்தோம், இப்பெல்லாம் அது ஹேர் கட் கலாச்சாரமாயி போச்சு. ஹேர் ஃப்ரீயா விட்டாதான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். அப்ப எல்லாருக்குமே இந்த மைண்ட் செட் தான் இருக்கு. இப்ப நிறைய பேர் விதவிதமா ஹேர் கட் பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணினா நம்மளுக்கு 3 ஸ்பூன் போதும். இல்ல நீங்க பெரிய முடி வச்சிருக்கீங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு அதை பாருங்க, ராத்திரி நல்ல ஒரு இரும்பு கடாய் எதுக்கு போடுறோம் அப்படின்றது சொல்றோம். அந்த அயன் நம்மளுக்கு வரும். அந்த இரும்பு கடாயில போட்டு கொஞ்சமா பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி லைட்டா கரைச்சி, கொஞ்சமா தண்ணி போட்டு கரைச்சி மூடி வச்சிடுங்க. மறுநாள் காலையில இந்த பவுடர் அப்படியே கருப்பா டேர்ன் ஆயிட்டு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த கடாய் பாத்தீங்கன்னா அந்த அயனை விட்டுருக்கும். அதாவது அந்த அயன் ஃபெரஸ் ஆக்சைடு விட்டுருக்கும். அது கூட இது கலந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும், முடியும் கருமையா இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே அதுல தேவையானது, நிறைய பேர் பாருங்க தேங்காய் எண்ணெய் போடுறதே இல்ல. ஆனா தேங்காய் எண்ணெய் கண்டிப்பா போடணும். ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கலந்துக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு அவ்வளவு பிடிக்காது, கடைசி 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயாவது கலந்துக்கோங்க, இட்ஸ் அ பெஸ்ட் கண்டிஷனர் அப்படின்னா. நாங்க எண்ணெயே போட மாட்டோங்க, டெர்மட்டாலஜிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க எண்ணெய் போடக்கூடாது. ரொம்ப சந்தோஷம், தேங்காய் பால் கலந்துக்கலாம், தாராளமா எண்ணெய் போடலாம். அது எந்த விதமான தப்பும் இல்லை, ரொம்ப நல்லது, பாடியோட ஹீட்டை செட்டில் பண்ணும். என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், நான் இதை சொல்லிட்டே தான் இருப்பேன். சரி, தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. போட மாட்டேன்றீங்களா, ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க, இல்ல எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அட்லீஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட ஒரு 2 டீஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்ல சந்தனம் மாதிரி கரைச்சு தலைய கிளீனா இந்த முடி எப்படி விலக்கி 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 ஸ்கேல்ப்ல ஃபுல்லும் அப்ளை பண்ணிட்டு, தலை மேலேயும் அப்ளை பண்ணிட்டு, முடிக்கும் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு லைட்டா ஒரு ஷவர் கேப் மாதிரி போட்டுட்டு, கொண்ட மாதிரி போட்டு ஒரு ஷவர் கேப் போட்டு வச்சிடுங்க.
ஷவர் கேப் போட்டுட்டு அந்த பவுடர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. அந்த சர்க்கரை போடுறதோ வந்து பாத்தீங்கன்னா முடிய நல்ல நொரிஷ் பண்ணும். ஓகேங்களா? ஒரு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் சர்க்கரை. இது எல்லாத்தையும் கலந்து தலைக்கு அப்ளை பண்ணிட்டு 1/2 மணி நேரம், முடியும்னா 1 மணி நேரம் ஊறுங்க. 1 மணி நேரம் கழிச்சு வெறும் தண்ணியில தலை அலசிடுங்க. இது வாரத்துல 3 நாள் பண்ணுங்க. நான் எண்ணெய் தேய்க்க மாட்டேன், நான் சீயக்காய் தேய்க்க மாட்டேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஷாம்பு தான் போடுவேன். தாராளமா போடலாம், எந்த தப்பும் இல்ல. ஆனா அட்லீஸ்ட் நீங்க இது வேணா முடிய பண்ணிக்கோங்க. நான் கலரிங் பண்ணிப்பேன், டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கேர்லிங் பண்ணிப்பேன், டெய்லி ஹீட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிப்பேன். இந்த மாதிரி எவ்வளவு நீங்க முடிய ஸ்பாயில் பண்றீங்க அப்படின்னாலும் தப்பு இல்லம்மா. இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாகரிகத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறீங்க, தப்பு இல்ல, பண்ணிக்கோங்க. இருந்தாலும் இந்த பேக்க 3 நாள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க என்ன வேணா ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு முடியினோட ஒரு சத்துக்கள் காப்பாற்றப்படும். முடி ஆரோக்கியமாவே இருக்கும், கவலை கிடையாது. நம்ம எதுவுமே போடாம நம்ம முடிய இஷ்டத்துக்கும் வந்து கலரிங் பண்றது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ளீச்சிங் பண்றது, டெய்லி கேர்லிங் பண்ணிக்கிறது, டெய்லி ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறது, சிலரோட ப்ரொஃபஷன் அப்படி இருக்கு. இந்த மீடியால எல்லாம் இருக்கவங்க அதெல்லாம் பண்ணிதான் அவனும், வேற வழி இல்லை. அந்த மாதிரி வேற வழி இல்லாம பண்றவங்க, ஆபீஸ்ல ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கும், எங்களோட லுக் எங்களுக்கு முக்கியம், வேற வழி இல்லாம பண்றோம், நியாயமானதா. அப்படி வழி இல்லாம பண்றீங்க அப்படின்னா கூட இந்த பேக்க போட்டுட்டு முடிக்கும் ஸ்கேல்புக்கும் போதுமான நொரிஷ்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க பண்ணுங்க. முடி நல்ல சூப்பரா இருக்குமா. இது எவ்வளவு நாள்லமா வித்தியாசம் தெரியும் அப்படின்னா, வாரத்துல 3 நாள், நீங்க 4 வாரம் போடுங்கம்மா. 2 வாரம் போடும்போதே உங்க முடி சூப்பரா இருக்கும். 4 வாரம் போடும்போது உங்க முடி ரொம்ப நல்லா இருக்கும். இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. முடி ரொம்ப அழகாயிடுச்சுமா, நல்ல வந்து ஷைனிங்கா இருக்கு, சாஃப்ட் ஹேரா இருக்கு, நல்லா இருக்கு, முடியில வந்து டேங்லிங் இல்ல, அத சிக்கு நிறைய பிடிக்க மாட்டேங்குது, நல்லா இருக்கு அப்படின்னா மெயின்டெனன்ஸ் எப்படிமா பண்ணணும் அப்படின்னா, வாரத்துல 1 நாள் இல்ல அட்லீஸ்ட் 2 நாள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸை பொறுத்து. நிறைய ஹேர் ஸ்ப்ரேஸ் போடுறீங்க, செட்டிங் ஸ்ப்ரேஸ் போடுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய செய்றீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வாரத்துல 2 நாள் பண்ணுங்க. நாங்க அதெல்லாம் பண்றது இல்லைங்க. ஜஸ்ட் வந்து எண்ணெய் வைக்க மாட்டோம், ஃப்ரீ ஏர் விட்டுப்போம். வாரத்துல 1 நாள் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி பண்றீங்க அப்படின் போது முடி ரொம்ப நல்லா இருக்கும், போஷாக்காவும் இருக்கும்மா. நீங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மெசேஜஸ் நீங்க வந்து பதிவிடுங்க. அப்ப மத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.